வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனியையும், துணை மேயர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனையும் இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைத்துள்ளது. யாழ் நல்லூரில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரனின் இல்லத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபைக்கான மேயர், துணை மேயர் தெரிவுகள் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுழிபுரத்தில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். விசேட ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரை வழிமறைத்து சோதனையிட்ட போதே சந்தேக நபரிடமிருந்து 1 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபரை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சந்தேக நபர் கஞ்சா பாவனைக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக நிலங்களை தாமே ஆள வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நாம் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேசியோர் இணக்கப்பாடு ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கி வருகின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அதில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அடிப்படையிலேயே நம் தமிழ் தேசிய பேரவையுடன் ஒப்பந்தத்துடன் செயற்படும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளோம். தமிழரசு கட்சியுடனும் தொடர்ந்து பேசி வருகின்றோம். ஒற்றுமைக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கதவுகள் எப்போதும் திறந்துள்ளன. தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமையுங்கள் என்ற செய்தியை தமிழ் மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலம் கூறியுள்ளனர். அதை உணர்ந்து கொண்டவர்கள் தமிழர் தேசத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் என்றார். பட்டளந்து அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு, இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள். அதுவும் அரசியலே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா. சத்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: செம்மணி சமூக புதைக்குழியில் தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்து கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோற்றுகின்றன. இதற்கான நீதி விசாரணை நடத்தப்படும் என நீதி அமைச்சர் குறிப்பிட்டாலும், அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ள இனப்படுகொலைகளுக்கு முகம் கொடுத்து வலிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கிட்டும். தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறைமை என கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பது எமது கேள்வி. தற்போது அகழப்படும் செம்மணி சமூக புதைக்குழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆட்சி காலத்துக்குரியது. இப்புதைக்குழியை மூடி மறைக்கவும் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அக்காலத்தில் சமாதான தேவதையாக காட்சி அளித்த சந்திரிகா மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தியாக தற்போது அனுரகுமார தலைமையில் பதவியில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களும் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்களே. தற்போது அகழப்படும் சமூக புதைக்குழியை விட மேலும் பல சமூக புதைக்குழிகள் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றிற்கு எல்லாம் விசாரணையை நடத்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் துணியவில்லை. அகழ்வு மற்றும் ஆராய்வு அறிக்கைகளை எல்லாம் பாதாள கிடங்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. பட்டளந்து அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு, இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள். அதுவும் அரசியலே. தமிழர் தாயக பூமியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள படை முகாம்கள், அதன் சூழவுள்ள வளவுகள் மற்றும் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நில பகுதிகளிலும் சமூக புதைக்குழிகள் இருக்கலாம். அந்த நில பிரதேசங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். வன்முணர்வின் பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி தொடர்பில் மரண தண்டனை கைதியான கோப்ரல் சோமரத்னா என்பவரால் 600க்கும் மேற்பட்டோர் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்டார் என கூறியதன் பின்னர் அதனோடு தொடர்பு
தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டோர் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, பதவி உயர்வுகளும் அரசு சலுகைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சமூக புதைக்குழியை ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டு அக்கால பகுதியில் இப்பிரதேசத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பாய் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளையும் அரசு சலுகை கைகளையும் அரசு மீளப் பெற வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை, மனிதாபிமான வகையில் மீட்பு போரே நடந்தது என கூறும் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா போன்றவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர போன்றவர்கள் மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவும் செம்மணி சமூக புதைக்குழி காட்சிகளை கண்ட பின்னர் தமது நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களின் வாக்குகளை பெற்று அரசியல் அதிகாரம் நாற்காலிகளில் அமர்ந்த பின்னர் அரசு சுகங்களுக்காக இனப்படுகொலை ஆட்சியாளர்களை பாதுகாத்து அரசியல் போராட்டத்தையும் போராளிகளையும் காட்டிக் கொடுத்தவர்களும் தம் மனச்சாட்சிகளை தொட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மனித குலத்துக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை 2009 இறுதிப் போருக்கு முன்னரும் இலங்கை பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தியுள்ளமைக்கு மிக அடித்தரமான சாட்சியாகவே செம்மணி சமூக புதைக்குழி காட்சி தருகின்றது. இது மனித நேயம் கொண்ட மனசாட்சி உள்ளோரை நிச்சயமாக தட்டி எழுப்பும். இலங்கையின் பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழர் தாயகத்தில் தமிழர்களை கொன்று குவித்ததும், காணாமலாக்கப்பட்டு சமூக புதைக்குழிக்குள் தள்ளியதும், ஆயிரக்கணக்கானோரை சித்திரவதை செய்து சிறைகளில் அடைத்ததும், லட்சக்கணக்கானோரை புலம்பெயர வைத்ததும் தமிழர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழரின் தாயகத்தையும் தேசியத்தையும் அதன் அரசியல் வழித்தடத்தையும் அளிப்பதற்காகவே. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் பேரினவாத சக்திகள் அரசியல் முள்ளி வாய்க்காலிலுமே மூழ்கடிக்கவே திட்டங்கள் தீட்ட தொடங்கியுள்ளதோடு அவர்களின் அரசியல் முட்கம்பி வேதிக்குள் நிரந்தரமாக அடைத்து வைக்கவும் துடிக்கின்றனர். போராளிகள் விதையான மண்ணில் இருந்தும் முள்ளிவாய்க்கால் நிலத்தில் இருந்தும் எழுகின்ற குரலை தமிழர் தேச அரசியலுக்கான குரலாக ஏற்று கொள்கை அடிப்படையில் அரசியலை முன்னோக்கி நகர்த்த ஒன்றுபடுமாறு தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளை கேட்கின்றோம் என்றுள்ளது. தென் மாநிலமான கேரள கடற்கரைக்கு அருகே அரபிக்கடலில் சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்க இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்தும் 2வது நாளாகவும் போராடி வருகின்றது. இலங்கையில் கொழும்பில் இருந்து இந்தியாவின் மும்பை நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த MV வான்ஹாய் 503 என்ற சரக்கு கப்பலின் கொள்கலன் திங்கட்கிழமை வெடித்ததன் காரணமாக கப்பலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. 4 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இதுவரை கப்பலில் பயணித்த 18 பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் ராஸ் நகரில் பாடசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களில் மாணவர்கள், வயோதிபர் ஒருவர் மற்றும் சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரியும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிதாரி மாணவன் எனவும் அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தற்போது பாடசாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. T20 துடுப்பாட்ட வீரர்களில் தரவரிசையில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் முதலிடத்தில் உள்ள வீரரான நிக்கோலஸ் பூரன் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 29 வயதான அவர் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக 61 போட்டிகளில் விளையாடி 1983 ஓட்டங்களை எடுத்துள்ளதுடன் 106 T20 போட்டிகளில் விளையாடி 2275 ஓட்டங்களை பெற்றுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஒருவர் 136.39 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்த அதிகபட்ச இதுவாகும். 2024 T20 உலக கிண்ணத்தில் கிறிஸ் கெய்லை முந்திய பூரன் T20 கிரிக்கெட்டில் அதிக போட்டிகளில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் வீரராகவும் தனது அணிக்காக அதிக ஓட்டங்கள் எடுத்த வீரராகவும் திகழ்கின்றார். அவர் இறுதியாக 2024 டிசம்பரில் மேற்கிந்திய தீவுகளுக்காக விளையாடினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.